ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். பவுல் இந்த வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையில உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயத்தினால் வந்த வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்த ஒரு மனிதராக காணப்படுகிறார். அவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அன்புக்குள்ளாய் இருந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார். அதன் நிமித்தம்தான் அவர் சொல்கிறார், இவ்வளோ துன்பங்களையும் நான் இயேசுவுக்காக சகித்தேன், ஆனாலும் கர்த்தர் என்னை எல்லா துன்பங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, காலையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று செபிக்கிற நீங்க, எந்த துன்பங்களை நீங்க சகித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் அந்த துன்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாராம். நீதிமான்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் அநேக உபத்திரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. அவைகள் எல்லாம் அநேகமாக இருக்கலாமா, ஆனாலும் தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அந்த சூழ்நிலையில் நடுவே நின்று விடுவிப்பாராம். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள, எந்த பாடுக்குள்ள, எந்த உபத்திரங்களோ, எந்த வியாகுலத்துக்குள்ள கடந்து போகிறீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர் அதன் நடுவிலே நின்று இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.